டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அல்ஃபலா பல்கலைக்கழக குழும தலைவர் கைதாகியுள்ளார். பின்னணி என்ன, கைதுக்கான காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 27 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையில் இது பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதேபோல தாக்குதலை நடத்தியவர்கள் அல்ஃபலா பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான விசாரணையில் சிக்கியுள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் மீது டெல்லி காவல்துறையினர் யுஜிசி சட்டத்தின் பிரிவு 12 கீழ் உள்ள விதிகளை மீறியதாகவும் பல்கலைக்கழகம் தனது இணையதளம் மற்றும் விளம்பரங்களில் போலியான அங்கீகார விவரங்களை வெளியிட்டதாகவும் கூறி 2 தனித்தனி எஃப்ஐஆர்கள் பதிவு செய்தது. இந்நிலையில்தான் அல்ஃபலா குழுமம் தொடர்பான பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணைகள் மற்றும் சோதனைகளின் அடிப்படையில் அதன் தலைவர் ஜாவித் அகமது சித்திக் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாவித் அகமது சித்திக் அல்ஃபலா குழுமத்தின் தலைவர் மற்றும் அல்ஃபலா தொண்டு அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர். பணமோசடி தடுப்புச் சட்டம் 2002 கீழ் கைது செய்யப்பட்டிருக்கும் இவர் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று 13 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். டெல்லி காவல்துறை அளித்த 2 எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் அல்ஃபலா பல்கலைக்கழகம் NAAC அங்கீகாரம் மற்றும் யுஜிசி சட்டம் 12B கீழ் அங்கீகாரம் குறித்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்தி போலியான தகவல்களை பயன்படுத்தியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. போலி உரிமை கோரல்கள் மூலம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து கல்வி கட்டணமாக குறைந்தது 415 கோடியே 10 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டதாகவும் இந்த தொகை குற்றத்தின் வருவாய் என்றும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. இந்த தொகையை சித்திக் தனது மனைவி மற்றும் குழந்தைகளின் நிறுவனங்களுக்கு கட்டுமானம் மற்றும் உணவு ஒப்பந்தங்கள் வடிவில் மாற்றி பணமோசடியில் ஈடுபட்டதாகவும் பல ஷெல் நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சமீபத்தில் நடந்த டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் அல்ஃபலா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த தாக்குதலுக்கான நிதி ஆதாரம் மற்றும் பல்கலைக்கழகத்தின் நிதி செயல்பாடுகள் மீதான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.